வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அவங்களோட அமைச்சரவை பதவியேற்பு விழா வந்து நடந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9க்கும் மேற்பட்ட 7க்கும் மேற்பட்ட தலித் அமைச்சர்கள் வந்து அந்த இடத்துல வந்து இடம்பெற்றிருந்தாங்க. இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எந்தெந்த விஷயங்கள் அதாவது எந்தெந்த காரணங்கள்லாம் சொல்லி இத்தனை நாள் வந்து திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி வந்து அவங்களோட ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டு இருந்துச்சோ, அந்த காரணங்களை எல்லாத்தையுமே பாயிண்ட் அவுட் பண்ணி அதை வந்து கேப்சர் பண்ணியிருக்கு. அதை வந்து தட்டி தூக்கியிருக்காரு விஜய் அவர்கள், விஜய் அவர்கள். ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாகவே வந்து திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வந்து அவங்க சைட்லேருந்து நிறைய கோரிக்கை என்ன சொல்கிறது, அவங்களும் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நிறைய கட்சிகள் சிபிஎம்மாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இது போல் பல கட்சிகள் வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து நிறைய வந்து சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து கூட்டணி ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை வந்து திமுகன்றது ஒரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியெல்லாம் பங்கு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லி தான் அவங்க வந்து அரசியல் வந்து எவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தோட விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பெரும்பான்மையான தொகுதிகளில் ஜெயிச்ச அவர் சிபிஎம், சிபிஐ மற்றும் பிசிகே, காங்கிரஸ் இது போன கட்சிகளோட ஆதரவோடு என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து பதவியேற்பு விழா வந்து அவருக்கு நடக்குது. ஸோ அவங்க வந்து இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு இவங்க பதில், அதாவது அவங்க வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக விஜய் அவர்கள் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பரிசு வந்து கொடுக்குறாரு. என்ன பரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து இத்தனை நாளாக வந்து ஒரு முஸ்லீம் அமைச்சர் கூட வந்து தமிழகத்தில் வந்து அமைச்சரவைக்கு போனதில்லை. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு கட்சிக்கு வந்து கொடுக்குறாரு. இந்திய முஸ்லீம் கட்சின்னு சொல்லக்கூடிய கட்சிக்கு வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சரை வந்து நியமனம் பண்ணுறாரு. அதே போல் பார்த்திங்கன்னா 7 அமைச்சர்கள் வந்து தலித் அமைச்சர்கள் வந்து இந்த டைம் வந்து உள்ளே போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 பெண் அமைச்சர்கள் வந்து இதுக்குள்ளேயும் போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய வந்து ஆஃபர்ஸை கொடுத்து அங்கே இருந்த திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியை வந்து அந்த கட்சியில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்ட்டிஸாக இருக்கட்டும், இவங்களுக்கு திமுக அப்படின்ற கட்சி அப்படின்னு சொன்னாலே வந்து அவங்களுக்கு ஒரு சில கூட்டணி கட்சிகளால் தான் வந்து திமுக அப்படின்ற ஒரு கட்சி வந்து ஆட்சியை பிடிக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியோட குறிப்பிட்ட ஓட் பேங்க்ஸ் எல்லாம் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒட்டு மொத்தமாக இங்கே தட்டி தூக்கிட்டார். ஸோ இதை தான் வந்து நான் பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த விஷயங்களை வந்து நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு சொல்கிறதுக்கு வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா, இல்லை வேறு ஏதாவது வந்து கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு இதே போல் இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.